தந்து உதவுமாறு தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். எனவே இந்நிகழ்வின் முதல் பேச்சாளராக இந்நிகழ்வினை தலைமை உரையை உரையாற்றுவதற்காக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முஸ்லிம் கிளையின் தலைவர் அஷேக் ரிஸ்வான் காசிமி அவர்களை நாம் அழைக்கின்றோம். Alhamdulillah مباركا فيه كما ينبغي لأسمائه النهاية وصفاته العلى وصلى الله على النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كبيرا. يا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم في الجنة. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இறைவா, வித்துக்குள் நெடுமரத்தை வைத்தாய், அன்பு விளைகின்ற நிலமாக இதய வைத்தாய். இத்துணையும் படைத்திட்ட இறைவா, எங்கள் இனிய தலைவா, தனித்தவனே, தன்னிகரற்றவனே, தனக்குவமை இல்லாதவனே, உனக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். முல்லையம் காட்டில் வீசும் மோகனத்தென்றலை போல் நல்லையம் மனம் பரப்பிய நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உனது வற்றா கருணை என்றென்றும் திகழட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு புனிதமான இந்த இஜ்திமா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இக்கிராமத்தில் வசிக்கின்ற மக்களும் அயல் கிராமங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆண்களும் பெண்களுமாக இந்த சிறப்பு நிகழ்வை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தியாகத்தோடு வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹுடைய வேதங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற, அல்லாஹுடைய வஹி சொல்லி காட்டப்படுகின்ற இடங்களில் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அந்த சஃபையிலே அல்லாஹுடைய சகீனத் என்ற அமைதி இறங்கிக் கொண்டிருக்கிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹுடைய அருள் அவர்களை மூடிக்கொண்டது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை அருள் என்னும் இறக்கையினால் சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹு தஆலா பெருமையாக மலக்குமார்களிடத்திலே இந்த அடியார்களை பெருமை பாராட்டி பேசுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய சகீனத் என்ற அமைதி, மலக்குமார்களுடைய ரஹ்மத் என்ற இறக்கையினால் போர்த்தி கொள்ளுகின்ற
மலக்குமார்களிடத்திலே இறைவன் பெருமை பாராட்டி பேசுகின்ற சபையாக இந்த சபையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வெள்ளிமலை கிராமம் 1990ஆம் ஆண்டுக்கு முன்பாக இருந்த அல்லாஹுடைய மார்க்கம் அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பூமி இந்த வெள்ளிமலை பகுதி என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் தங்களுடைய கிராமங்களிலே அல்லாஹுடைய வஹியை தெளிவாக சொல்லுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத சந்தர்ப்பங்களிலே பொது மைதானம் என்ற ரீதியில் இப்பகுதி சிறிய கூடாரங்கள் அடிக்கப்பட்டு ஜும்ஆ பிரசங்கங்கள் நடைபெற்று அல்லாஹுடைய வேத வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட இடமாக இருக்கிறது. அன்றைய சந்தர்ப்பத்திலே ரஹ்மத்துல்லா ரியாதி அவர்களுடைய தலைமையின் கீழால் அவர்களுடைய அமீராக மேற்கொண்டு இங்கே அல்லாஹுடைய மார்க்க போதனைகள் 90ஆம் ஆண்டுக்கு முன்பு இட்ட அந்த வித்து இன்றைக்கு மரமாக மாறி கனிபறிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த நிகழ்வு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் ஒரு நன்மைக்கு வழிவகுக்கின்றாரோ அவருக்கு செய்கின்றவனுடைய கூலியை போன்று வழங்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்று தியாகத்தோடு கஷ்டத்தோடு சிரமத்தோடு மேற்கொண்ட அந்த பணி இன்றைக்கு பெரிய ஒரு மரமாக வியாபித்து கனிபறிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா அதனை தூய்மையான பணியாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் இந்த பாரிய ஒரு முயற்சி பலனளிக்கிறது என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்கள், தயவு செய்து நீங்கள் முன்னணி வரிசையிலே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு சபையின் ஒழுங்காக இருக்கிறது. முன்னணி பகுதியிலே வந்து அமர்ந்து கொண்டால் பின்னால் வரக்கூடியவர்கள் பிற்பகுதியில் அமர்ந்து கொள்வார்கள். எனவே காற்றும் கொஞ்சம் வேகமாக இருப்பதனால் இருக்கைகளை அது கிளப்பிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து முன்னுக்கு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாரிய முயற்சியை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இதற்காக யாரெல்லாம் முன்னின்றார்களோ அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக மிகப்பெரிய நன்மையின் தராசின் தட்டை கணக்க வைக்கின்ற சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு புண்ணியமான ஒரு நிகழ்வாக இது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த தஅவா பணி இந்த காலத்திலே மிக முக்கியமான ஒரு பணியாக சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபா وسيعود غريبا فتوبى للغرباء الذين يصلحون ما أفسد الناس. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில நபர்களை வைத்துத்தான் ஆரம்பிக்கப்பட்டது, அந்நியமான முறையில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே அது மாசடைந்து தூசி படிந்து பழைய நிலைமையை போன்று அது உருவெடுக்கும், பழைய நிலைமைக்கு அது செல்லும். அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எல்லாம் மார்க்கம் என்று குழப்பி இருக்கின்ற அசத்திய விடயங்களை சீர்படுத்துவதற்காக, அதனை நெறிப்படுத்துவதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சுப செய்தி உண்டாகட்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன நபிமொழி
இந்த சந்தர்ப்பத்திலே மிக பொருத்தமானதாக இருக்கிறது. இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் சொல்லப்படாத விடயங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். கலாச்சார ரீதியிலே, பண்பாடு ரீதியிலே, ஒழுக்க ரீதியிலே, நம்பிக்கை ரீதியிலே, வணக்க வழிபாடுகள் ரீதியிலே இன்றைக்கு பல வகையான தடம்புரல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நான் தன்னுடைய மனம் சொல்லுகின்ற, தன்னுடைய சமுதாயம் செய்கின்ற அனாச்சார விடயங்கள், மார்க்கத்திற்கு முரணான விடயங்களை சீர்படுத்துகின்ற ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சுப செய்தி உண்டாகட்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்ன நபி மொழிக்கு எங்களையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க பணி, அழைப்பு பணி அல்லாஹ்விடத்திலே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பணியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எட்டி வைக்கின்ற பொழுது, பணிக்கின்ற பொழுது, உது இலா சபீலி ரப்பிக், நபியே உங்களுடைய இறைவன் பக்கம் சமுதாயத்தை நீங்கள் அழைக்கின்ற பொழுது, அழைப்பு விடுக்கின்ற பொழுது, பில் ஹிக்மா, அறிவு ஞானத்தோடும் நுட்பத்தோடும் சிறந்த வியாக்கியானங்களை அவர்களுக்கு சொல்லி, இறை செய்தியை சொல்லி, அறிவு ஞானத்தோடு மக்களை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசத்தை கொண்டும் அந்த சமுதாயத்தை நீங்கள் நெறிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எட்டி வைக்கின்ற, அழைப்பு விடுக்கின்ற முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, ஹிக்மத், ஞானத்தோடு என்ற அந்த சொற்பிரயோகத்திற்கு வேறொரு திருவசனம் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், அறிவுமிக்க ஞானமிக்க அல்லாஹ்விடம் இருந்து வந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் நல்ல உபதேசம் பண்ணுங்கள், மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை வைத்து, குர்ஆனிய வசனங்களை வைத்து மனித சமுதாயத்திற்கு நீங்கள் நல்வழிப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆனுடைய சட்டத்தை வைத்துத்தான் அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் உபதேசம் பண்ண வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். சகோதரர்களே, யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட வேண்டும். வயதனாரஸூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் பாட போதனை, குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்பட வேண்டும். சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இதற்கு தனிப்பட்ட பலவிதமான கலைகளை கற்றுத்தான் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி உபதேசத்தின் பொழுது மக்கமா நகரிலே சொல்லுகின்றார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும் என்றால், ஒரு விடயமேனும் உங்களுக்கு தெரியும் என்றால் அதை அடுத்த சகோதரருக்கு எட்டி வைத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உபதேசத்தின் பொழுது எட்டி வைக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு அவர்களுடைய காதுகளிலே இந்த வார்த்தை எட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த வஹையின் வார்த்தை அவர்களுடைய செவி புலன்களை தட்டுகின்றது. எனவே அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய குதிரைகள், அவர்களுடைய ஒட்டகங்கள் எந்தெந்த திசைகளிலே இருந்ததோ அந்தந்த திசைகளின் பக்கம் தன்னுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு இந்த மார்க்க பணியை போதிப்பதற்காக சென்று பல பகுதிகளிலே சஹாபா நல்லற தோழர்கள் மௌத்தாகி அங்கந்த அந்த பகுதிகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். மக்காவை விட்டுவிட்டு, மதீனாவை விட்டுவிட்டு ஏனைய பகுதிகளிலே பல நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? இந்த நபிமொழி அவர்களுடைய காதுகளிலே எட்டியது. என்னை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் அதை அடுத்தவர்களுக்கு எட்டி வைத்து விடுங்கள் என்ற இந்த பணியின் பெருமதியை விளங்கிய நபித்தோழர்கள் பல இடங்களுக்கு சென்று அந்த பணியிலே ஈடுபட்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு எத்தனை ஆயிரம் சொற்கள் தெரியும். நபிகளாரை பற்றி எத்தனை லட்சக்கணக்கான விடயங்கள் தெரியும். ஆனால் அந்த பணியிலே நாங்கள் ஈடுபடுவதில்லை. பட்டம் பெற்று சர்டிபிகேட் எடுத்தவர்கள் தான் மாத்திரம்தான் இந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, நபியை பற்றி தெரியாமல் ஒரு மனிதன் செயல்படுகின்றானா, எந்த ரீதியில் செய்தாலும் அவனுக்கு எட்டி வைப்பது கடமை என்பதை அல்லாஹுடைய தூதரின் இந்த பொன்மொழி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு திருவசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலே நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையான விஷயங்களை ஏவிக்கொண்டிருக்கிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். என்றால் நாங்கள் சொற்பமான ஆயுளுடையவர்களாக இருக்கிறோம். 50, 60, 70 வருடங்கள் நாங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் 950 வருடம் வாழ்ந்த நூஹ் நபி அவர்களுடைய சமுதாயத்தை, அல்லது அதற்கு பின்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் என்று சொல்லவில்லை. 50, 60, 70 வாழுகின்ற இவர்களை பார்த்துத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலே நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்? இந்த பணி செய்வதன் காரணமாக நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இந்த பணியை செய்வதனூடாகத்தான் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கணிக்கப்படுகிறீர்கள் என்ற இந்த விளக்கத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ஞாபகப்படுத்தியது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த மார்க்க இறைவனுடைய இறை செய்தியை எட்டி வைக்கின்ற பணியிலே பலவிதமான சோதனைகள் வரலாம், பலவிதமான எதிர்ப்புகள் வரலாம், பலவிதமான சவால்கள் வரலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள், பல சவால்களை சந்தித்தார்கள். மக்காவிலே அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடைபெறுகின்றது, மதீனா நகரிலே நடைபெறுகின்றது. அவருடைய பிரச்சார பணியின் ஒரு பகுதியாக தாயிஃப் பகுதிக்கு செல்லுகின்றார்கள். அங்கேயும் இந்த தாவா பணிக்கான எதிர்ப்பு, அவர்களின் மூலமாக கல்லடிகள், சொல்லடிகள், இன்னெல்லாம் அவர்கள் இன்னும் பல இன்னல்களுக்கு ஆளாகியதை நாங்கள் பார்க்கின்றோமே, வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, தாவா பணி என்பது பூமாலை சூட்டி வரவேற்கின்ற நிகழ்வு அல்ல. சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது எதிர்ப்பலைகள் வருகின்ற நிகழ்வுதான் முன்னைய காலங்களிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனும் அதனை சொல்கின்றது. வத்தவாஸவ் பில் ஹக்கி, நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள், நபியே நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும். வத்தவாஸவ் பிஸ்ஸபர், பொறுமையை கொண்டும் நல்லுபதேசம் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் உண்மையை சொன்னால், நியாயத்தை சொன்னால், சத்தியத்தை சொன்னால் எதிர்ப்பலை வரும். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இந்த மார்க்கத்தை பொறுத்தளவில் இது யாரையும் வற்புறுத்துகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. சில வருடங்களுக்கு முன்பதாக இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது இந்த நாட்டிலே. அந்த சந்தர்ப்பத்திலே பல அமைப்புகளை சேர்ந்தவர்களை உளவுத்துறையினர்கள் சந்திக்கின்றார்கள். சந்தித்து இவர்களை பற்றி விசாரணை செய்கிறார்கள். உங்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றது, உங்களை விசாரிக்கும்படி எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட வரலாற்று சான்றிதழ் என்ன தெரியுமா?
இந்த மார்க்கம் லா இக்ராஹ ஃபித்தீன் குர்ஆனிலே வருகின்ற வசனம் மார்க்கத்தில் யாரையும் நிர்பந்திப்பதில்லை, யாரையும் வற்புறுத்தி இதை ஏற்றுக்கொள்ள சொல்லி சொல்லுகின்ற மார்க்கம் அல்ல. இது இயற்கையான மார்க்கம். ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர் மறுத்து விடலாம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்ட விஷயம் இது ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம், நிர்பந்தம் இல்லாத ஒரு மார்க்கம். விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பினால் மறுத்து கொள்ளலாம், விலகிக் கொள்ளலாம் என்ற இந்த வசனத்தை அவர்களுக்கு சொன்னவுடன், ஆஹா நாங்கள் அல்லவா தப்பாக புரிந்து கொண்டோம், இப்படி இந்த மார்க்கத்தில் இருக்குதா, இந்த குர்ஆன்ல இருக்குதா, நீங்க இவ்வளவு காலமா எங்களுக்கு சொல்ல இல்லையே இந்த விஷயங்களை. எனவே எங்கட பாசையில உள்ள தர்ஜுமா குர்ஆனை தாங்க நாங்களும் படிக்க வேண்டும், நாங்களும் வேறு சமுதாயத்திற்கு சொல்லி வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர்களுக்கு விளக்கப்படுத்தியவுடன் நின்ற இடம் தெரியாமல் விலகிச் சென்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே சுமார் 40 தர்ஜுமா குர்ஆன்கள் அந்த உளவுத்துறையினர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டு அவர்கள் அதை படித்து, ஆகா எங்கெல்லாம் புல இது இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து யாரையும் கரைஞ்சப்படுத்தாத ஒரு மார்க்கம், விரும்பினா ஏற்றுக்கொள்ள சொல்லுது, விரும்பினா விலகி கொள்ள சொல்லுது, இப்படியெல்லாம் இருக்க போக சொல்ல ஏன் நாங்கள் அவங்கள கரைஞ்ச கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒதுங்கிய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, எங்களையும் பல போல்டு பல சிக்கல்கள் பிரச்சனைகள் எங்களிடத்தில் இருக்கிறது. ஏன் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவர்களுக்கு எட்டி வைக்கின்ற திராணியற்றவர்களாக இருக்கிறோம், தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், பாச பிரச்சனை இருக்குது. சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, எனவே அடுத்த சகோதரர்களுக்கு இந்த மார்க்க போதனையை எட்டி வைப்பது எங்களுடைய கடமை. அவன் ஏற்றுக்கொள்ளையில் என்பதற்காக நாங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது. ஹிதாயத் என்பது இறைவன் புறத்தில் இருக்கிறது. ஹிதாயத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியும் என்றிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு வழங்கி இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியவில்லை? சுமார் 40 வருடங்கள் தன்னுடைய நபி அவர்களை அபூ தாலிப் அவர்கள் பாதுகாக்கின்றார்கள். எந்த ஒரு தொல்லையும் வந்து விடாமல், கஷ்டங்கள் நேர்ந்து விடாமல், ஏனைய பாதிப்புகள் ஏற்பட்டு விடாமல் அபூ தாலிப் சுமார் 40 வருடங்கள் நபிகளாரை பாதுகாத்து வளர்த்து வருகின்றார்கள். ஆனால் கடைசி சந்தர்ப்பம் அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருக்கிறார். நபிகளார் வருகின்றார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, உங்கள் மீது எனக்கு சரியான பாசம் இருக்கிறது, ஆனால் இந்த ஷஹாதத் கலிமாவை நீங்கள் மொழிந்து விட்டால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்து பேசலாம். கலிமா சொல்லவில்லை என்றால் உங்களால் என்னால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாது. அருமை என்னுடைய சிறிய தந்தையே, இந்த ஷஹாதா கலிமாவை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் என்று கெஞ்சுகின்றார்கள். சகோதரர்களே, ஒரு முறை, 2 முறை, 3 முறையாக தர்க்கிக்கின்றார்கள். என்னுடைய அன்பு சிறிய தந்தையே, இந்த கலிமாவை நீங்க சொல்லுங்க, நான் அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக பரிந்துரை பேசிக் கொள்கின்றேன். சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஹிதாயத் கொடுக்க முடியும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சிறிய தந்தைக்கு இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்க வேண்டும். முடியவில்லை. குர்ஆன் வசனம் இறங்குகிறது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் இந்த ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அவன் நாடியவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை கொடுப்பான். நீங்க ரொம்ப அவசரப்படாதீங்க, ரொம்ப தர்க்கிக்காதீங்க, ரொம்ப நிர்பந்திக்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு, சகோதரர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களுக்கு வசனம் இறங்குகிறது. நீங்க நினைக்கிறார்களுக்கெல்லாம் ஹிதாயத் கொடுக்க முடியாது. உங்களோட கடமை எத்தி வைக்கிறது, நீங்க எத்தி வச்சிட்டீங்க, விடுங்க. கடைசி வரைக்கும் அந்த கலிமாவை சொல்லுகின்ற பாக்கியம் அபூ தாலிப் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சகோதரர்களே, ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். யாரையும் வற்புறுத்த முடியாது, யாரையும் சேட்டுக்குழலிலே பிடித்து இழுத்து நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
நிர்பந்திக்கின்ற கடமை யாருக்குமே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட கிடையாது என்பதை அந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்தியது. சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இந்த பணி இருக்கிறதே, இந்த இறை செய்தியை எட்டி வைக்கின்ற பணி, இந்த தாவா பணி, இது ஒரு சதகத்துல் ஜாரியாவிலே சேர்ந்தும் அது ஒரு மரணத்திற்கு பின்னால் கூட எங்களுக்கு பலனளிக்கின்ற ஒரு நிரந்தர தர்மம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன் நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுக்கு எட்டி வைக்கிறோம், அவன் என்ன செய்கிறான், அதை ஏற்று செயல்படுகின்றான். அவன் என்ன செய்கிறான், இந்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இந்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லிக் கொடுத்தவர் மௌத்தாகி விட்டார், மன்னருக்கு போயிட்டாரு. இவர் செஞ்ச பணி அவர் இன்னொருத்தருக்கு இப்படியாக அது தொடர்ந்து கொண்டு செல்கின்றது என்றால், ஆரம்பமாக இந்த முயற்சியை செய்து இதை எட்டி வைத்த அவருக்கு அறுபடாத நன்மையாக அவருடைய மன்னரைக்கு வந்து கொண்டிருக்கும் என்று பலனளிக்கும் கல்வி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த புண்ணியம், அந்த பணியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும், தாய் தந்தையர்களுக்கு சொல்ல வேண்டும், நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். சகோதரர்களே, இப்படியாக நாங்கள் இந்த பணியை எங்களால் எந்த ரீதியில் மேற்கொள்ள முடியுமோ, ஆசிரியர்கள் தங்களுடைய பாடங்களினூடாக மாணவர்களை வழிப்படுத்த முடியும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவதனூடாக, இவ்வாறான பொது மைதான இந்த தாவா நிகழ்ச்சியினூடாக இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ளலாம். இதிலிருந்து 500 பேர்கள் ஒன்று சேர்கிறார்களா, அதுல ஒரு 5 பேர் இந்த மார்க்க விஷயங்களை கேட்டு செவிமடுத்து தன்னை திருத்தி இந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான் என்றால், மாஷா அல்லாஹ், அவர் மௌத்தாகி விட்டாலும் அவர் அந்த பணியை மேற்கொள்ளுகின்ற காலம் முழுச்சும் அவருடைய மன்னரைக்கு நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பு பணியின் அவசியத்தை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். யாருக்கு எந்த ரீதியில் முடியுமோ அந்த ரீதியில் அந்த பணியை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்மொழி எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்னமா அலைக்கல் பலாக், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, நபியே நீங்கள் எட்டி வைத்து விடுங்கள், மக்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்கள். இன்னமா அலைனல் ஹிசாப், அவன் செய்தானா செய்ய இல்லையா, ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ள இல்லையா, அதை பற்றிய கேள்வி கணக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹ். எட்டி வச்சிருங்க, அவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லையா, அந்த கேள்வி கணக்கு எங்கட பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய திருமறை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த பணியிலே நாங்கள் எல்லோரும் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, அரபிய தீபகற்ப காலத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஹிதாயத்துடைய வழியை காட்டி கொடுக்கின்றான் என்றால், அவனுக்கு ஹைரும் மின் ஹும்மிரின் நியம், செந்நிற ஒட்டகத்தை இறை பாதையிலே தர்மம் செய்த கூலியை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஒரு மனுஷனுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எட்டி வைக்கிறீங்க, அவன் என்ன செய்கிறான், அசத்தியத்திலிருந்து இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எவ்வளவு சிறப்பு என்று தெரியுமா, கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான செந்நிற ஒட்டகம் பாலைவனத்திலே மதிப்பு மிக்க வாகனமாக கிடைக்கப்படுகின்றது. அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த செந்நிற ஒட்டகத்தை இறை பாதையிலே தர்மம் செய்த கூலி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே எங்களால் முடியுமான ரீதியில் இந்த இறை செய்தியை எட்டி வைக்கின்ற பணியில் நானும் நீங்களும் ஈடுபட வேண்டும். அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த மாபெரும் இஜ்திமா ஏற்பாடு. 4 பேருக்கு இந்த விஷயம் காதுகளிலே தட்ட வேண்டும். யஸ்தமிஊனல் கௌல், நல்ல விஷயங்களை அவர்கள் செவிமடுக்க வேண்டும். வயத்தபிஊன மா அஹ்ஸனா, அதில் அழகியவற்றை செயல்படுத்துகின்ற செயல் வீரர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கம். அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லுகின்ற நல்ல விஷயங்களை நீங்க எட்டி வைங்க, அவர்கள் அதை கேட்கட்டும், அதை பின்பற்றுகின்றவர்களாக
இறை நல்லடியார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் இந்த இறை செய்தியை செவிமடுத்து இங்கே வருகை தராத எங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், எங்களுடைய உறவுகள் இருப்பார்கள், எங்களுடைய குடும்பத்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எட்டி வைக்கின்ற இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களிடத்திலே யஸ்தமிஊனல் கவுல், நல்ல விஷயங்களை கேட்டு வயத்தபிஊன மா அஹ்ஸன, அதை தானும் செயல்படுத்தி அடுத்தவர்களுக்கு எட்டி வைக்கின்ற இந்த பணியை நல்லடியார்கள் மேற்கொள்வார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது பலவிதமான சவால்கள் எங்களை வந்தடையும். அது மார்க்கத்தின் இயல்பாக இருக்கிறது. இப்போ சில தினங்களுக்கு முன்னால் கூட இப்படியான ஒரு பெரிய ஒரு இஜ்திமா ஒன்று நடைபெறப் போகிறது என்று சில தரப்பார்கள் பலவிதமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இதை நிறுத்துவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டது. அப்போதான் நாங்கள் நினைச்சோம், மாஷா அல்லாஹ், நாங்கள் நல்ல பணி ஒன்று செய்ய போகிறோம். ஏன் நல்ல விஷயங்கள் செய்ய போன பலவிதமான எதிர்ப்புகள் வரும். அதுதான் நலவு என்பதற்கு அடையாளம். பலவிதமான சவால்கள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும். வத்தவாசௌ பில் ஹக், சத்தியத்தை சொல்லுங்கள். வத்தவாசௌ பிஸ் சபர், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதையும் உபதேசம் செய்யுங்கள் என்று. அப்ப சத்தியத்தை சொன்ன பிரச்சனை வரும், சிக்கல்கள் வரும், மோதல்கள் வரும், சொல்லடி பொல்லடி எல்லாம் வரும். அந்த நேரத்தில் பொறுமையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறதே. அப்ப நம்ம சத்தியத்தை செய்கிறோம், உண்மையை சொல்ல போறோம் என்பதற்கு அடையாளம் நமக்கு பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதாக நாங்கள் உணர்த்தப்படுவது, அது நாங்கள் சத்தியத்தை செய்கிறோம் என்பதற்கான அறிகுறியாக இருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உங்களுக்கு நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியதை போல 1990ஆம் ஆண்டுக்கு முற்பகுதியிலே இந்த திடலிலே, இந்த வெளியிலே இறை செய்தி ஒழுங்காக சமுதாயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆரம்ப பணி ரஹமத்துல்லா ஹஸ்ரத் ரஹமத்துல்லா ரியாதி அவர்களுடைய தலைமையிலே மேற்கொள்ளப்பட்ட அந்த சிறிய முயற்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரித்திருக்கிறான், அதை ஏற்றிருக்கிறான். இந்த முசலி பகுதியிலே இருந்த பலவிதமான மக்களுடைய எதிர்ப்பு வந்தது. ஆனால் விடமாட்டோம், அதை நாங்கள் செய்து காட்டுவோம். அது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் எத்தனை வருடங்கள் சென்றாலும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பிரதிபலிப்பை நான் கண்டுகொள்வோம் என்று அன்றைக்கு செய்த அந்த முயற்சி, அன்றைக்கு இட்ட அந்த வித்து இன்றைக்கு மரமாக மாறி கனிபறிக்கின்ற காலமாக இருக்கிறது. சகோதரர்களே, அந்த சகோதரர்களுடைய கொட்டுகளுக்கு தீ வைத்த வரலாறும் இருக்கிறது. இவர்களை உருப்பட விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சத்தியத்தை அவர்களுடைய வாயினால் ஊதி நூற்க பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன் வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் மறுத்தாலும் கூட வெறுத்தாலும் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கம் அது பூர்ணப்படுத்தப்பட்ட தீரும் என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுகிறதே. அன்றைக்கு பல வெறுப்புகள், பல சவால்கள், தீமூட்டல்கள், அடிபுடிகள், ஊரை விட்டு விலக்குவது எத்தனையோ நடந்தது. மாஷா அல்லாஹ், இன்றைக்கு சுதந்திரமாக அந்த மார்க்க பணியை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கு வழிவகுத்த அந்த தியாகிகளை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவங்களோட முயற்சியை பொருந்தி கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் குறிப்பாக அந்த நேரத்திலே வருகை தந்து இங்க உள்ள மக்களுக்கு போதனை செய்த அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்தப்பட மிக பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அவர்கள் தான் புளிய மரத்துக்கு கீழால் ஜும்மா பிரசங்கம் முதலாக இந்த பகுதியிலே மேற்கொண்ட பிரச்சாரகராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வரலாறை கேட்கின்ற பொழுது குறிப்பிடத்தக்க தாயியாக, அழைப்பு பணியிலே ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு தாயியாக அந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட்டது. சகோதரர்களே, எவ்வளவு பெரிய புண்ணியத்தை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை ஆயிரம் உள்ளங்கள் இந்த சத்திய மார்க்கத்தில் ஈர்க்கப்படுவதற்கு
காரணமாக இருந்த அந்த தியாகிகளுடைய செயல்பாட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதுதான் தேவை. எங்களை வைத்து 4 பேர் நன்மை அடைகின்றானா எங்களுடைய சுவர்க்க வாழ்க்கைக்கு அதுவே போதுமானதாக இருக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த பிரச்சார பணியின் ஆணிவேராக திகழ்வது இறை செய்தி வகையை மையமாக வைத்துத்தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்குத்தான் பெரிய தாக்கம் இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீரெழுந்து வருகின்றார்கள். நபிகளாருடைய தலையை இப்பொழுது நான் வெட்டி விட்டு வருகின்றேன் என்று வீராப்போடு வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில போனா ஷைத்தான் இன்னொரு பாதையில ஓடுவான். அவ்வளவு வீரமிக்கவர்கள். எண்ணத்தோடு வரார்கள், நபிகளாருடைய தலையை நான் வெட்டி கொண்டு வருகின்றேன். சுப்ஹானல்லாஹ். அந்த கரடு முரடு மிக்க அந்த உள்ளத்தை பன்மையான உள்ளமாக மாற்றிய வரலாறு அல்லாஹ்வுடைய திருமறைக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. நபிகளாருடைய தலையை நான் வெட்டி விட்டு வருகிறேன் என்று வந்த உமர் ரலியல்லாஹு காதுல இறை செய்தி அல் குர்ஆனிய வசனம் அவருடைய காதை தட்டுகின்றது. சகோதரர்களே, ஒரு பக்கம் வந்த அந்த தோழரை அடுத்த பக்கம் திருப்பி அசத்தியத்திலிருந்து சத்தியத்தின் பக்கம் அவரை திருப்பி இந்த மார்க்கத்தை நான் படிக்க வேண்டும், இது மனிதனுடைய சொல் அல்ல, இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுளுடைய ஒரு இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறில்லை என்று அவர்கள் உணர்ந்து பிறகு எப்படி மாறினார்கள் தெரியுமா? இந்த அல் குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கிறது, வசீகர தன்மை இருக்கிறது, உள்ளங்களை தட்டுகின்ற தாற்பயம் இருக்கிறது. சகோதரர்களை சொன்னார்கள். பிறகு இந்த மார்க்கத்தை அவர் என்ன செய்யறாரு? குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இணைந்து கொண்டு பிறகு எப்படி மாறுகிறார் தெரியுமா? நபிகளார் மௌத்தாகி விட்டார் என்று யாராவது சொன்னால் அவனுடைய கழுத்தை வெட்டி போடுவோம். சுப்ஹானல்லாஹ். நபிகளார் அவருடைய செய்தி சொன்னாலே அவரை வெட்டி வீழ்த்தி போட்டு வாரன்னு சொல்லி வந்த அந்த மனுஷனை, அந்த முரட்டுத்தனம் உள்ள மனுஷனை பண்பாடு மிக்கவராக மாற்றி அமைத்து ஏக தெய்வ கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிறகு எப்படி மாறுறாரு? நபிகளார் மௌத்தாகி விட்டு யாராவது சொன்னா இந்த வாளால கழுத்தை வெட்டி போடும். சுப்ஹானல்லாஹ். முந்து அழிக்க வந்தவர் இப்ப அதை காப்பாற்றுறதுக்கு முதல் ஆளா நிற்கிறார். அவ்வளவு வசீகரமிக்க தன்மை உள்ளதுதான் அல்லாஹ்வுடைய இறை செய்தி. அல் குர்ஆனுக்கு அவ்வளவு தத்துவம் இருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, எனவே வதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நபியே அடிக்கடி சமுதாயத்திற்கு நீங்கள் எட்டி வைத்துக் கொண்டிருங்கள், இறை செய்தியை சொல்லிக் கொண்டிருங்கள், அது மூமின்களுக்கு பலனளிக்கும் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அப்ப அடிக்கடி இந்த இறை செய்தி சமுதாயத்துடைய காதுகளிலே வெட்டப்பட வேண்டும், சொல்லி வைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், அது மூமின்களுக்கு பலனளிக்கும் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த நவீன காலத்திலே இந்த தாவா பணியை நாங்கள் பல வகையிலும் செவிமடுக்கின்ற வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது. இணையதளங்கள் எடுத்துக்கொண்டால் கூட தமிழ் பயான் என்று சொல்லி அடிச்சு விட்டா உங்களுக்கு என்ன தலைப்பில் வேண்டுமோ அந்த தலைப்பில் உங்களுக்கு யார உபதேசம் உங்களுக்கு விருப்பமோ அவர் பயான் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நவீன ஷைத்தான்களும் எங்களுக்கு சவாலாக இருக்கிறது. ஒன்றை தட்டுனா அது விபரீதத்தை ஏற்படுத்துகின்ற அந்த நிலைமையும் இருக்குது. ஆனால் அந்த இடத்திலும் நாங்கள் போராடி இதுக்கு நான் வரையில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக சத்திய பாதையை நான் பார்ப்பதற்குத்தான் வந்தேன் என்று அதிலும் போராட்டம் நடத்தித்தான் அதை கேட்க வேண்டியிருக்கிறது. அதிலும் சவால். சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இந்த பணியிலே, இந்த தாவா பணியிலே, இந்த அழைப்பு பணியிலே நாங்களும் பங்கெடுப்பதோடு
எங்களுடைய சந்ததியினரையும் அதன் பக்கம் வழிப்படுத்துகின்றவர்களாக. இன்றைக்கு எத்தனையோ லட்ச ரூபாய்களை நாங்கள் சேமிக்கின்றோம், தேடுகின்றோம். ஆனால் எங்களை நாளைக்கு மார்க்க அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் எங்களை தொழுவிப்பதற்கு கூட எங்களோட பிள்ளைகளை உருவாக்குறதில்லை. நாங்கள் இன்றைக்கு மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உறவுக்காக மெழுகுவர்த்தியை போன்று நாங்கள் எங்களோட உயிரை, எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம், தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், தேடுகின்றோம். அதை பாதுகாக்கிறதுக்கு எங்களை நாங்கள் இரவு பகலாக மழை என்றும் இல்லாமல், பனி என்றும் பார்க்காமல், வெயில் என்றும் பார்க்காமல் தியாகம் செய்கின்றோம். ஆனால் அடுத்த ஒரு சைட்டை நாங்கள் மறந்து விட்டோம். நான் இன்றைக்கு இருக்கின்றேன், நான் மௌத்தாகிவிட்டால் எனக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளைகளை உருவாக்குகின்ற பணியிலே நான் கோட்டை விட்டு விட்டேன் என்று சொன்ன, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததிலையும் இவ்வளவு தியாகம் பண்ணலையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மகன் டாக்டராக இருக்கிறான், இன்ஜினியராக இருக்கிறான், பெரும் பெரும் பட்டம் பதவிகளில் இருக்கிறான். நாளைக்கு வாப்பா மௌத்தா போய்த்த தந்த வாப்பாவுக்கு தொழுவிக்க தெரியாது, தொழுகை நடத்த தெரியாத பிள்ளையாக இன்றைக்கு எங்களுடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, என்ன காரணம்? இந்த சத்திய பாதையிலே, இந்த பிரச்சார பணியிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்க என்ற பொறுப்பை ஆண்கள் மீது, கணவன், மனைவி, பெற்றோர் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாரம் சாட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், தந்த புள்ள பாப்பாவுக்கு உம்மாவுக்கு தொழுவிக்க முடியாது என்ற நிலைமை வருகின்ற பொழுது வேற ஒரு மௌலவியை பிடிச்சி தந்த அம்மா பாப்பாவுக்கு தொழுவிங்க என்று சொல்லி அனுப்பி போட்டு, அந்த மௌலவி என்ன சொல்றாரு? இந்த ஜனாசாவுக்காக கடைசியாக நாங்கள் செய்கிற பணி, அவருக்காக துவா செய்கிற பணி, நீண்ட துவா இருக்குது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர் சொல்லி கொடுக்கிறாரு, இந்த மௌலவி, நீங்க தெரிஞ்சதை ஓதிக்கொள்ளுங்க, தெரியாட்டி அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு இதை ஓதிக்குங்க. எங்க இருந்தப்போ எடுத்தீங்க இது ஆதாரம்? சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனைய நாங்களும் பாடமாக்க இல்லை, பாடமாக்குறதுக்கு பிள்ளை ஊட்டிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க இல்லை, சமுதாயத்துக்கு எட்டி வைக்க இல்லை, குர்ஆன் மதரசாவில் சொல்லிக் கொடுக்க இல்லை, மதரசாக்களிலே சொல்லிக் கொடுக்க இல்லை. இவர் எங்கே இருந்து புதுசா பிடிச்சு அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு இதை ஓதிக்குங்க. ஒரு நபிமொழியை காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிள்ளைகள் மௌத்தான சந்தர்ப்பத்தில் தொழுவிச்சார்கள். தன்னுடைய உயிரினும் மேலாக மதிக்கப்பட்ட பல நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்லி கொடுத்தார்களா? ஒரு நபிமொழியை காட்ட முடியுமா? சகோதரர்களே, அன்புக்குரிய நல்ல, எங்கே நாங்கள் பின்னணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடிமட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீண்ட துவா இருக்கிறது, அதெல்லாம் விட்டு போட்டு இதை தடம்புரண்ட ரீதியிலே சொல்லிக் கொடுக்கிறார். சமுதாயம் இன்றைக்கு அப்படி வழக்கப்படுத்தப்பட்டு நீண்ட துவாக்கள் ஓதப்பட வேண்டும். அதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சிருக்கிறோமா? எத்தனை லட்சங்களை சம்பாதித்திருக்கிறோம், எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்களை சேர்த்திருக்கிறோம். எங்களோட கடைசி முடிவுக்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோமா? சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய இறை செய்திகள் சரியாக எமது சமுதாயத்திற்கு செல்லாத காரணம், வழிநடத்தப்படாத காரணம், பொடுபோக்காக இருந்த காரணம், இந்த தாவா பணி மங்கி மறைந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பமாக இருக்கிறது. விழிப்படைவோம். நான் நாளைக்கு மூத்தா போன எனக்காக என்ற பூரண துவாவை ஓதுகின்ற அந்த பிரார்த்தனையை என்ற பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், என்ற மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்ற குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். சகோதரர்களே,
அந்த ரீதியில் இந்த தஅவா பணியுடைய செயல்பாடு இன்ஷா அல்லாஹ் எங்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆக குறைஞ்சது ஒரு தர்ஜுமாவது எங்களை வீட்டில் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. 50,000 1,00,000 பெறுமதியான டிவி வீட்டில் இருக்கும், ஐபோன் இருக்கும், இன்னும் எத்தனையோ இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களை வச்சு கொண்டிருப்பான். ஒரு உருப்படியான ஒரு தர்ஜுமா வீட்டில் இருக்காது. பாருங்க, கேட்டு பாருங்க. அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த இஸ்லாமிய ரீதியில் விழிப்படைய வேண்டும். இன்றைக்கு எங்களிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் இன்றைக்கு எங்களிடத்தில் வந்து எங்களோட மார்க்கத்தை பற்றி கேட்டால் எங்களுக்கு சொல்ல தெரியாது. அவ்வளவு தூரம் இன்றைக்கு நாங்கள் மங்கி மறைந்த காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில நபர்களை கொண்டு அந்நியமாக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னார்களே, அது கூடிய விரைவில் ஆரம்பிக்கப்பட்ட நிலைமைக்கு மாற்றப்படும். அந்த நேரத்திலே யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக குரல் கொடுக்கிறார்களோ, இந்த மார்க்கம் இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபதூபாலில் குரபா, அவ்வாறானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சுப செய்தி உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சிறப்பித்து சொன்ன அந்த துஆ எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு எமது சமுதாயம் மார்க்கம் இல்லாத விடயங்களை மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அந்த மார்க்க விஷயங்களை உயிர்ப்பிக்கின்ற ரீதியில் நாங்கள் முன்னணியில் இருப்போம் என்றால் இன்ஷா அல்லாஹ் எங்களை தொட்டும் ஒரு சகோதரருக்கு ஹிதாயத்துடைய வாசல் திறக்கப்படும் என்றால் எங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு அதே போதும். அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இந்த இஸ்லாமிய மார்க்க பணியை நாங்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக, எங்கள் மார்க்க விஷயங்களை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக குர்ஆனை அணுகி ஹதீஸை அணுகி, இன்றைக்கு தமிழ் மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு அரபு தெரியாதா, தமிழ் மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு முழு வகையுடைய விடயங்களும் உங்களுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த தலைப்பு எடுத்துக்கொண்டாலும் அதில் விளங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ்வை பற்றி ஒருத்தர் வந்தாரு. நபிகளாருடைய காலத்திலே பாருங்க, நபிகளாருடைய காலத்திலே ஒரு மாற்று மத சகோதரர் வந்து சிஃப் ரப்பக யா முஹம்மத், முஹம்மதே உங்களோட இறைவனை பற்றி எனக்கு சொல்லுங்க. அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சகோதரர், மாற்று மத சகோதரர் வந்து கேட்கிறார், சிஃப் ரப்பக், உங்களோட இறைவனை பற்றி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறார். ஏன்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. உங்களோட இறைவனை பற்றி சொல்லுங்கண்டா இவர் எப்படி சொல்றது? தன் வாய்க்கு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை. இறைவனை பற்றி இறைவனை எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அமைதியாக இருக்கிறார். இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் தான் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற அந்த சூரத்துல் இக்லாஸ், இந்த சூரா இந்த கேள்வியின் பொழுதுதான் இறக்கப்பட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வை பத்தி ஒரு மனுஷன் கேட்டாண்டா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விதான். அவன் குதர்க்கம் பண்ண இல்லை, நியாயத்தை தான் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்தான், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். ஏக தெய்வ கொள்கையை ஏக இறைவன் ஒருவன் என்று சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் 2 பேரோ 3 பேரோ 10 பேரோ இல்லை, பல தெய்வம் இல்லை, ஓரிரை கொள்கை, ஓர் இறைவன் என்பதை நீங்கள் அவனுக்கு சொல்லுங்கள். முதலாவது அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். அடியார்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டம் இல்லை. அவன் தன்னுடைய தேவைகளை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய மனித தேவைகளை விட்டு நீங்கியவன். லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை, அவனுக்கு புள்ள ஊட்டிகள் இல்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, தாய் தந்தையர்கள் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்,
அவருக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த 5 பண்புகளையும் அல்லாஹ் தன்னை பற்றி கேட்டவனுக்கு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. இன்னைக்கு நம்மள காட்டா மேலைங்களையும் பார்ப்போம். ஆனால் சின்ன சூறாவில் அல்லாஹ்வை பற்றி அந்த சந்தர்ப்பத்தில் கேட்ட வேளையில் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்டது, ஒருவன் தேவையற்றவன், யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு தெரியாது சகோதரர்களே, அன்புக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே. எனவே சவால் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்க விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, குர்ஆனை பற்றி, மறுமையை பற்றி இப்படியான பல விளக்கங்களை நாங்கள் படித்து எங்களோட வாழ்க்கையில் நாங்களும் செயல்படுத்துவதை போன்று எங்களோட குடும்பத்தவர்கள், மனைவிமார்கள், பிள்ளை குட்டிகள், உற்றார் உறவினர்கள் அவர்களுக்கும் இந்த விஷயங்களை எற்றி வைத்து நாங்கள் நாளைக்கு மௌத்தாகிவிட்டால் எங்களோட மண்ணறைக்கு தேடி வருகின்ற இந்த தாவா பணி, இறை செய்தியை எட்டி வைக்கின்ற பணியில் நாங்களும் ஒரு அங்கத்தவராக மாறி, அதே போல நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக பூரண துஆ செய்கின்ற பிள்ளைகளை உருவாக்குகின்ற பணியிலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் விழிப்படைந்து இந்த இறை செய்தி இந்த ஆரம்பத்தில் தியாகத்தோடு மேற்கொண்டு பல தீ வைப்புகள், அடிதடிகள், சொத்துக்கள் இழப்புகள் எல்லாத்தையும் மேற்கொண்டுதான் இங்கே முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அது மிகப்பெரிய வியாபித்து சிறப்பான ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்க்கின்ற ஒரு சபையாக மாற்றுவதற்கு அன்றைக்கு செய்த முயற்சி தான் இன்றைக்கு பலனளித்து இருக்கிறது. அவர்கள் மிகப்பெரிய புண்ணியவான்களாக இருக்கிறார்கள். எனவே எங்களையும் நாளைக்கு இப்படியான இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, அதன் விளைவாகத்தான் இப்படி வந்திருக்கிறது என்று எங்களையும் 4 பேர் நாங்கள் மௌத்தாகிட்டாலும் சொல்லுகின்ற இந்த பணியிலே எங்களையும் பங்குதாரர்களாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இறை செய்தியை செவிமடுத்து அதை நாங்கள் கேட்டு சரியாக செயல்படுத்தி பிறருக்கும் எட்டி வைக்கின்ற இந்த இறை பணியில் எங்களையும் ஒரு பங்குதாரர்களாக ஆக்கிக் கொள்வோம். இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாத்திலே நிலைத்திருந்து கலிமாவோடு எங்களுடைய உயிர்கள், ரூஹ்கள் பிரிகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை வல்லநாயன் எம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. இந்த மாபெரும் இஜ்திமாவை மேற்கொள்வதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ, யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, பொருளாலும் உடலாலும் நேரங்களாலும் சிந்தனையினாலும் உதவி புரிந்தார்களோ அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கும் ஏற்படுத்தி தந்த உங்கள் அனைவருக்கும் பொறுமையோடும் அமைதியாக இருந்து செவிமடுத்த உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.